வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இப்போ நம்ம மேல்கோட்டைக்கு வந்திருக்கோம். மலை மேல் இருக்கும் நரசிம்மரை தரிசிக்க போகிறோம். பஸ் எல்லாம் மேலே அலோ கிடையாது. ஸோ ஆட்டோ காரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும். போகிற வழியில் கல்யாணின்னு ஒரு குளம் இருக்குது. பார்க்க பிரம்மாண்டமாக அழகாக இருக்கிற இந்த குளத்துக்கிட்ட மண்டபங்கள் இருக்குது. சுவாமி கல்யாணோற்சவம் நடக்கும்னு சொன்னாங்க. என்ன கோயில் பேர்? கோயில் இல்லைம்மா, இது பஞ்ச கல்யாணி. இது வந்து பஞ்ச கல்யாணி. இங்கே வந்து போட்டு செல்வநாராயண சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி கல்யாணோத்சவம் நடத்துகிற இடம். இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து திருமண் காண்டது வாங்கி இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து திருமண் காண்டது அது வந்து சார் செல்வநாராயண சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி வருஷத்தில் ஒரு 4 தடவை வந்து கல்யாணோத்சவம் நடக்குது. இந்த வைரமுடைய பிரம்மோத்சவம், அப்புறம் ராமஜோதி நட்சத்திரம், அப்புறம் இன்னொன்று மணவளமாமன சன்னதி, இதெல்லாம் 1 நாள் தடவை கல்யாணோத்சவம் நடக்குது. இங்கே வந்து கை கால் கலை கட்டிங்க புரோஷனை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கோயில். மேல்கோட்டை கல்யாணி. கல்யாணி என்பது இங்குள்ள பெரிய குளமாகும். மிகப்பெரிய பழமையான சதுர வடிவிலான படிக்கிணறு. மேல்கோட்டை கல்யாணி பெங்களூரிலிருந்து சுமார் 137 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது மாண்டியா நகரிலிருந்து சுமார் 39 கிலோமீட்டர் தொலைவிலும் மைசூரில் இருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பாண்டவப்பூர் அருகிலுள்ள ரயில் நிலையமாகும். கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா மாவட்டம் பாண்டவப்பூர் தாலுகா மேலுக்கோட்டில் அமைந்துள்ள மேலுகோட் கோயில் கல்யாணி ஆகும். இது பழமையான கோயில் கல்யாணி. 1000 ஆண்டு வரலாற்று கொண்டுள்ளது மற்றும் இந்த மாநிலத்தின் 108 கோயில் கல்யாணிகளில் மிக பெரியதாக கருதப்படுகிறது. மேலுகோட் கல்யாணி கல் தூண்கள் மற்றும் தாழ்வாரங்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய குளம். ஒவ்வொரு தூணும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. தூண்களுக்கும் குளத்திற்கும் இடையே தண்ணீர் செல்லும் சமமான படிகள் உள்ளன. கோயில் குளம் அருகிலுள்ள 107 கல்யாணிகளுடன் கால்வாய்களின் வலைப்பின்னல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இக்குளத்தின் அளவை அதன் சரியான பரிமாணங்கள் குறிப்பிடப்படவில்லை. மேலும் இந்த கல்யாணி நீர் தெய்வத்திற்கு அபிஷேகம் மற்றும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சடங்குகளுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்ம தலமாகும். இந்த மாவட்டத்தில் உள்ள 108 கோயில் குளங்களில் மிக பெரியது என்றும் பழமையான பெரிய அமைப்பு என்றும் விவரிக்கப்படுகிறது. இது 4 பக்கங்களிலும் படிகளை கொண்ட ஒரு சதுர குளம். சுற்றி கல் தூண்கள் உள்ளன. மேல்கோட்டில் தினசரி மற்றும் பண்டிகை சடங்குகளுக்கான மைய புள்ளியாக இது உள்ளது. நேர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்பப்படுகிறது. புராண கதைகளில் கிருஷ்ணரின் வராக அவதாரம் மற்றும் விஷ்ணுவின் வசிப்பிடத்திலிருந்து புனித களிமண்ணை கொண்டு வந்த கருடன் தொடர்பான புராண கதைகளுடன் தொடர்புடையது. வைரமுடி சேவை போன்ற விசேஷ நாட்களில் மேல்கோட்டை செல்வநாராயண சுவாமி கல்யாண வைபவங்கள் இங்கு நடைபெறும். கர்நாடகாவில் உள்ள பெரிய கோயில் குளமாக இது வரலாற்று முக்கியத்துவம் கொண்டுள்ளது. மலை உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த குளத்தின் காட்சி கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. நீங்களும் தரிசித்து மகிழுங்கள். Thanks for watching.